பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இன்றைக்கு ஜூன் மாதம் 22ஆம் தேதி 2024 பௌர்ணமி. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்மளுடைய இந்த ஆன்மீக பயணத்திலே நாம் வேண்டுகிற ஒரு சில மன்றாட்டுக்கள் நிறைவேற்றப்படாத ஒரு சூழல் உருவாகக்கூடும். அப்பொழுது நம்மளுடைய மனது கர்த்தரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பும். கடவுளே, ஏன் என் மன்றாட்டுக்கு நீர் செவிசாய்க்க மறுக்கிறீர்? ஏன் என்னுடைய இந்த மன்றாட்டு நிறைவேற்றப்படவில்லை? கர்த்தாவே, நான் ஏதேனும் தவறு செய்திருக்கிறேனா? இல்லை என்றால் என்னுடைய ஜெபத்திலே ஏதேனும் தவறு இருக்கிறதா? நான் எப்படி ஜெபிக்க வேணும்? எல்லாம் கேள்வி கடவுளிடத்தில் எழுப்புவதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளும் சரி, அரசர்களும் சரி, எத்தனையோ பக்தர்களும் சரி, வேதத்திலே இதே கேள்வியை எழுப்புவதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு அடிமைப்பட்டு இழுத்து செல்லப்படுகிறார்கள். அவர்கள் இந்த அடிமைத்தனத்திலே பட்ட அந்த வேதனைகளின் மத்தியிலே ஹபக்கூக் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி, கர்த்தராகிய தேவனிடத்தை நோக்கி கதறுகிறார். ஹபக்கூக் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆண்டவரே, எத்தனை காலத்திற்கு நான் துணை வேண்டி காத்திருப்பேன், நீரும் செவிசாய்க்காமல் இருப்பீர். நீரும் என் கூக்குரலுக்கு செவிசாய்க்க மாட்டேங்கிறீரே, நான் எத்தனை காலத்திற்கு நான் காத்திருக்க வேணும்? தாவீது அரசர் சங்கீதம் 13ஆம் சங்கீதத்திலே அவர் அழுது புலம்புகிறார். என்னை மறந்து விட்டீரா ஆண்டவரே, நான் உமக்கு ஞாபகமே இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே கேள்வி கேட்பது தவறில்லை. எத்தனையோ பக்தர்கள் கேட்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் கர்த்தரிடத்திலிருந்து, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு நட்பை ஏற்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு 2 சகோதரர்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் வைத்திருந்த காய்கறி பயிர் சரியான லாபம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. 2 பேரும் அண்ணன் தம்பியும் வந்து ஜெபிக்கிறார்கள். ஆயினும் அந்த பயிர், அந்த முறை அவர்களுக்கு எந்த விதமான லாபம் கிட்டி சேரவில்லை. அண்ணன் முடிவெடுத்து விட்டார். இந்த பயிர் எனக்கு எந்த பலனும் கொடுக்கல, கர்த்தரை நம்பல, விடுங்க, நான் போறேன். தம்பி வேறு விதமாக ஒரு முடிவெடுத்தார். போனது போச்சு. எனக்கு, என் கேள்விக்கு, என் பிரச்சனைக்கு ஏதாவது ஒருத்தர் விடை கொடுக்க முடியும், சமாதானம் கொடுக்க முடியும் என்றார் இந்த கடவுள் மாத்திரம்தான். நான் அவரிடத்திலே ஜெபிப்பேன். அவர் எனக்கு என்ன கொடுக்கிறாரோ அது எனக்கு போதும். ஹல்லேலூயா. அடுத்த பயிர் தம்பி செய்கிற பொழுது அது அவருக்கு பலத்த லாபம் கிட்டிற்று. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்மளுடைய இந்த விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சற்றே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. இன்டர்வியூக்கு போகிறோம், அட்டென்ட் பண்ணுகிறோம், சக்சஸ் ஆகலை. உடனே கடவுள் இல்லை என்று முடிவெடுத்து விடுவதை பார்க்கிறோம். திருமணம் நடக்க கால தாமதம் ஆகிறது, கடவுளே இல்லை அப்படின்னு முடிவெடுத்துடுறோம். வியாதிகள், கஷ்டப்படுறோம், எவ்வளவோ ஜெபிச்சு பார்க்குறோம், ஆனால் வியாதி சுகப்படவில்லை. உடனே ஒரு முடிவெடுக்கிறோம். அது அண்ணன் எடுத்த முடிவை போல நிரந்தரமானது கிடையாது, சாஸ்வதமானது கிடையாது. அது கடவுளுக்கு இஷ்டமான ஒரு முடிவும் கிடையாது. கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது அந்த தம்பியை போல நாம் ஜீவிக்க வேண்டும் என்று. நீர் எனக்கு கொடுத்தாலும் சரி, நீர் எனக்கு கொடுக்காவிட்டாலும் சரி, ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருப்பேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஹபக்கூக் புஸ்தகத்திலே 3 அதிகாரங்கள் உண்டு. 2 அதிகாரங்கள் ஆண்டவரிடத்திலே ஹபக்கூக் கேள்வி கேட்கிறார். கடவுளை சரியாக புரிந்து கொண்ட ஹபக்கூக் 3ஆம் அதிகாரத்திலே மன்றாடுவதை பார்க்கிறோம். அந்த மன்றாட்டு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள்.
அத்திமரம் துளிர்ந்து அரும்பாமல் போயினும், திராட்சை செடிகள் கனி தராமல் போயினும், ஒலிவு மரங்கள் பயனற்று போயினும், வயலில் தானியங்கள் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று இரவு ஹபக்குக் ஜெபித்ததை போல நாமும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளுடைய எல்லா மன்றாட்டுக்களுக்கும் செவிசாய்ப்பார். வேதத்திலே அழுது புலம்பிய தாவீதுடைய மன்றாட்டை ஆண்டவர் கேட்கவில்லையா? ஹபக்குக் இப்படி ஜெபித்தார், இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லையா? பாபிலோனை ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் பாபிலோனிலே வெற்றி வாகை சுடவில்லையா? கொஞ்சம் காலம்தான் இந்த சோதனைகளும். நிச்சயமாக நம்மை காக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் நம்மை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென்.